அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அதிகமாக ஓதுவார்கள். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. இதனுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், எனது உள்ளத்தில் உன்னை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி அதை தூய்மைப்படுத்துவாயாக. அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன், நீயே அதன் உரிமையாளன், அதன் காவலன் என்ற அற்புதமான இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தக்வா இறையச்சம் வலுப்பெற, நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்டதை போன்று நாமும் அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கி அவனுடைய தக்வாவை இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் தந்தல்வானாக.